மினிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, பணவரவு அதிகரிக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அதுல நல்ல சீரான பணவரவு அப்படின்றது இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும். நிலம், வீடு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது நம்மளுக்கு வர தோண்டு. கொஞ்சம் நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படின்னா, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், கழுத்தெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல மட்டும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலை நீங்க வந்து ரொம்ப வந்து சின்சியரா டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின் போது அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் இப்ப சில நூறு மக்களுக்கு மட்டும்தான் நீங்க யாரு, நீங்க வந்து பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு சின்ன லெவல்ல உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பேரு, புகழ், மதிப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரத்துக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முக்கியமா தாய் வழி உறவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனமுட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தாயினோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான ஒரு பிராப்தம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கு, கடைசி ஒரு டூருக்கு வெளிநாடு போறதுக்கு, இப்படி எல்லாம் பிராப்தம் உண்டுங்க. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்துல வந்து பாருங்க இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத நான் கேதர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன டூர் டிராவல் போறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம சரௌண்டிங் நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி டிஃபால்ட்டா ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாருங்க, கண்டிப்பா 4 விஷயம் செய்வாங்க. நிறைய ரிஷபத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமா இருக்கு. முதல்ல பாருங்க, நான் டெய்லி ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போயிட்டு இருப்பேன். இப்ப கார்ல போறேன். நான் சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டேன். இல்ல கேப் வச்சு போற அளவுக்கு எனக்கு வசதி அப்படின்றது வந்திருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அதிகமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த வேலையை இந்த காலகட்டத்துல பக்காவா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாத்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சா நடக்காதுங்க, 100 முறை செஞ்சா கூட நடக்காதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், இப்ப நான் ஒரு விஷயத்த ஒரு முறை இல்லைங்க 2வது முறை செஞ்சா நடந்துருதுங்க, ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் எனக்கு சாதகமா அமையுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அப்பானோட ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்க, வெளிநாடு போய் படிக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோங்க, எம்டி எக்ஸாம் எழுதுறோம், கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நீங்க ரிஷபமா இருந்தா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எது இதுல அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம்.
இந்த விஷயம் வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான், இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க அப்படின்னு நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்றோம். நீ ஷூரிட்டி கையெழுத்து போடு அப்படின்னா நம்ம பாட்டு ஷூரிட்டி கையெழுத்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து கடனை கட்டாம போயிட்டு கடைசியில அந்த கடனுக்கு யாரோ வாங்கின கடனுக்கு நம்ம பதில் சொல்லி நம்ம வந்து டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மத்தபடி இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாம்மா, நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.